கோவா வந்துட்டேன். எங்கே அவளை பார்க்க போகிறேன்? எப்படி அவளை கூட்டிகிட்டு போக போகிறேன்? விடிஞ்சா கல்யாணம். நானும் எவ்வளோதான் கோயில் கோயிலாக சுற்றுறோன்னு அம்மா கிட்ட போய் சொல்கிறது. வடியாத வெள்ளம் இல்லை, விடியாத இரவும் இல்லைன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. என் வாழ்க்கை விடியுமா? பாலு புது மாப்பிள்ளை ஆளே காணோம். எங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் பத்திரிகை கொடுக்குறது போயிருக்கான். அக்கா தம் இருக்கு இல்லப்பா. இல்லையா? ஆமாடா, எவன்கிட்ட கேட்டாலும் பணம் இல்லைங்கிறாங்க. என்னடா பண்றது? ஏய், அவன் நம்மளை நம்பி போயிருக்கான்டா. அவன் வரத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி அவன் அக்கௌண்ட்ல போட்டு ஆகணும். இல்லைனாக்கா அவன் கல்யாணம் நடந்தா மாதிரி தான். உள்ளூர்ல ஒருத்த விடாம பணம் கேட்டு பார்த்தாச்சு, எவனும் இல்லைங்கிறான். உள்ளூர்ல தரலான்னா வெளியூர்ல போய் கேட்டா, பக்கத்தூர்ல போய் கேட்டு வாங்கிட்டு வா. இல்ல ஒரு 2 கிட்னியை வித்தாவது பணத்தை வாங்கிட்டு வா. எந்த காரணமும் சொல்லாத, எப்படியாவது அவனுக்கு பணத்தை அனுப்பணும். அப்படின்னா உன் கிட்னியை வித்து பணம் அனுப்பு. ஏய், என்கிட்ட இருந்தா நான் ஏன்டா உன்னை கேட்க போறேன்? என்கிட்டயே ஆல்ரெடி பல கடன்காரனுங்க பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்கடா. அதனால தான் நான் உன்னை கேட்கறேன். ஏடா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன், கேவலமா இல்ல? ஏய், கடன் வாங்குறது முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் என்னடா வெக்கத்தை பாக்குறது? சரிதான். என்ன மாப்பிள? ஏன் மாப்பிள இந்த பொட்டியும் இந்த தொப்பியும் விட மாட்டியா? விட மாட்டேன் மாமா. என் பொண்ணுகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வரைக்கும் இந்த பொட்டியையும் தொப்பியையும் நான் விட மாட்டேன் மாமா. இதுதான் என்னுடைய லட்சியமே. தனா, மாப்பிளை காப்பி கொடுமா. நீங்களும் எடுத்துக்கங்க தம்பி, எடுத்துக்கம்மா. பொண்ணு வீட்டை பாத்தியா? அவங்க வீட்டுல இருந்து தெருக்கோடி வரைக்கும் தோரணம் போட்டிருக்காங்க. சரிங்க. ஐயா மாமா, என்னத்த பெருசா தெருக்கோடி மட்டும் தோரணத்தை போட்டிருக்கான்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணு பெருசாலாம் இல்ல, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். இந்தாக்கா கப்பு. சரி மாப்பிள, நான் பொண்ணு வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க அக்காவோட கிளம்பி வந்துருங்க. போங்க, நான் கிளம்பி வந்துடுறேன். மணக்க ஒண்ணு நினைச்சிருந்தேன், மணிக்கணக்கா காத்திருந்தேன். மணக்க ஒண்ணு நினைச்சிருந்தேன், மணிக்கணக்கா காத்திருந்தேன். மாலையில் ஊர்வலம் எப்போது நான் உன்னை மீட்டேன். நாளெல்லாம் நான் உன்னை கண்ணுக்குள் வைத்துதான் காப்பேன். இது கனவில் காணும் காட்சியா, இல்லை நினைவில் மலரும் சாட்சியா? மணக்க ஒண்ண நினைச்சிருந்தேன், மணிக்கணக்கா காத்திருந்தேன். குயில் பாடும்போது உன் ஓசை கேட்குதே, என் மனதில் ஒலிக்குதே, ஒரு சுகமாயிருக்குதே. மழையோரம் காற்றே உன் தாவணி பறக்கவே, நான் கணா கண்டேனடி நீ நிலாவில் இருப்பதே. மயிலே மயிலே நீ வருவாயா, காணல் நீரா நீ இருக்க கலங்கி நிற்கிறேன் நான் இங்கே. காணல் நீரா நீ இருக்க கலங்கி நிற்கிறேன் நான் இங்கே. மணக்க ஒண்ண நினைச்சிருந்தேன், மணிக்கணக்கா காத்திருந்தேன்.
சொல்லி வச்ச நம்மை போல யாரம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு பாவி ஒன்ன தொலைச்சு புட்ட காசுக்காக காதலியே ஒன்ன நானும் வித்து புட்ட கண்ணீரோடு நீ அம்மா கலங்கி நிற்கிறேன் நானம்மா கண்ணீரோடு நீ அம்மா கலங்கி நிற்கிறேன் நானம்மா மணக்க ஒன்ன நினைச்சிருந்தேன் மணிக்கணக்கா காத்திருந்தேன் மாலையில் ஊர்வலம் எப்போது நான் உன்னை மீட்டேன் நாளெல்லாம் நான் உன்னை கண்ணுக்குள் வைத்துதான் காப்பேன் இது கனவில் காணும் காட்சியா இல்லை நினைவில் மலரும் சாட்சியா மணக்க ஒன்ன நினைச்சிருந்தேன் மணிக்கணக்கா காத்திருந்தேன் மணக்க ஒன்ன நினைச்சிருந்தேன் அப்பா என்னப்பா எங்கப்பா அவன் ஃபோனை கூட எடுக்க மாட்டான் பொண்ணு வீட்டில் பதில் சொல்ல முடியலப்பா சொல்லுங்கப்பா எங்கப்பா இருக்கான் அப்பா அவன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கான்ப்பா. சரிப்பா தெரியும். பொண்ணு வீட்டுக்கு நான் என்னப்பா பதில் சொல்றது? 2 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணா எப்படிப்பா? இதோ வந்துடுவான்ப்பா, ஏன் கவலைப்படுறீங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களா ஒன்னதான். என்னங்க ஊர் அழைப்புக்கு போகணும், போலாமா? போலாமே வாங்க. இந்தா வந்துட்டேன். அம்மா ஒரு சின்ன பிரச்சனைமா. பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் சொல்றேன். எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்றத. சொல்லவா இப்ப? தெரியுமா என்ன பிரச்சனை தெரியுமா? ஆமா. எப்படி மாப்பிள்ள முதல்ல அந்த பொண்ணை கட்டலாமா இல்ல ஏன் பொண்ணுங்க 2 கழுத்துல தாலி கட்டலாமான்னு கம்பிசாவே இருக்காரு. அதுக்கு தான் ஏன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். இந்த லப்பர் பாய் ரொம்ப பேசுறான், வெளியில் தூக்கி போடுறேன். ஆமாப்பா, துபாயிலே என்ன லப்பர் பாய் தான் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பிரச்சனை பண்ணாம வா. சரிக்கா. ஐயோ என்னடா பண்றது இப்போ? டேய் கொண்டாங்கடா. ஏத்துடா ஏத்துடா ஏத்துடா. குமார் நான் கிளம்புறேன், எதுவாக இருந்தாலும் கால் பண்ண.
சார்